ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம். இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திருக்கோம் தெரியுமா? மலபார் கோல்டன் டைமண்ட்ஸோட கிராண்ட் ஓப்பனிங்காக வந்திருக்கோம். எங்கள் வீட்டிலேருந்து 2 நிமிஷம் தாங்க. நடந்து வந்தால் மீதி 5 நிமிஷம், அவ்வளோதான். அவ்வளோ பக்கத்தில் மலபார் ஜுவல்லரி திறந்துருக்காங்க. ஸோ நானும் என் குழந்தைங்களும் வந்தோம். இங்கே வந்து கிராண்ட் ஓப்பனிங்காக அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக பண்ணி வச்சுருந்தாங்க. ஃபேஷன் ஷோ இருந்துச்சு. அப்புறம் இந்த மராட்டி டோல் வாசிக்கிறவங்க வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. நிறைய ஃபேமஸான நிறைய பீப்புள் வந்திருந்தாங்க. ஐ திங்க் இந்த மலபார் கோல்டன் டைமண்ட்ஸோட ரீஜனல் ஹெட், இந்த கண்ட்ரியோட ஹெட், அப்புறம் மிடில் ஈஸ்டோட ஹெட், அவங்க எல்லோரும் வந்திருந்தாங்க. நான் கூட யாராவது செலிப்ரிட்டி இருப்பாங்கன்னு எதிர்பார்த்துட்டு போனேன். பட் செலிப்ரிட்டி யாரும் இருக்கல. இந்த மலபார் கோல்டுக்கு பின்னாடி தாங்க எங்கள் வீடு. எட்டி பார்த்தா மலபார் கோல்டு, தடுக்கி விழுந்தா மலபார் கோல்டுன்னு வாங்கல, அந்த மாதிரி. எனிவேஸ் ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு. நிறைய இன்ஸ்டாகிராம் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து அட்லீஸ்ட் ஒரு 75 பீப்புளையாச்சும் மீட் பண்ணியிருப்பேன் அன்றைக்கி. இவங்க எல்லாத்தையும் நான் ஃபாலோ பண்ணுறேன். இவங்களும் என்ன ஃபாலோ பண்ணுறாங்க. இதில் நிறைய பேர் அவங்களெல்லாம் நேரில் பார்த்ததில் ஒரே குஷி. இவங்கெல்லாம் லோக்கலாகவும் இருக்கிறவங்க, ப்ளஸ் இவங்க ஒரு 2 hours 3 hours தூரத்துலேருந்து கூட ட்ராவல் பண்ணி வந்தவங்க. உள்ளே இருக்கிற டிசைன்ஸ் பற்றி பேசலாம். நான் வந்து யூஎஸில் நிறையா நகை கடைக்கு போயிருக்கேன். ஆனால் இவ்வளோ செலெக்ஷன் இருந்த ஒரு நகைக்கடை இது மட்டும்தான். குழந்தைங்க செக்ஷன், டைமண்ட்ஸ் செக்ஷன், ஆன்டிக் செக்ஷன், பாய்ஸுக்கான அதாவது பிரேஸ்லெட், ரிங்ஸ், அது அப்புறம் வெட்டிங் செக்ஷன் எல்லாமே சூப்பராக இருந்துச்சுங்க. ஐ திங்க் யாருக்காச்சும் நகை வாங்கணுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆஸ்டின் ஏரியாவில் இருக்கீங்க, இல்லை டாலஸ், சான் அன்டோனியோ, டெக்ஸஸில் எங்கே இருந்தாலுமே நீங்கள் இங்கே வந்து நீங்கள் வாங்கலாம். நான் கிளியராக சொல்லிடுறேன், இது ஒரு பெய்ட் ப்ரமோஷனெல்லாம் கிடையாது. என்னை வந்து இப்படி சொல்லுங்கன்னு மலபார் கோல்ட்லேருந்தோ இல்லை யாருமே என்கிட்ட சொல்லலை. இது நானாக என்னோடய பர்சனலான ஒரு ஒப்பீனியனை தான் நான் கொடுக்குறேன். எனக்கு இங்கே டிசைன்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிச்சிச்சு. காசு இருக்குது, உங்களுக்கு நகை வாங்கணும்னு ஆசையாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க. இதனால் எனக்கு ஒரு லாபமும் கிடையாது. உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணுன்னு இருந்தது. நான் வந்து நிறைய இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸை பார்த்தேங்க இந்த ஈவெண்ட்டில். அப்போ நம்ம ஒருத்தவங்கள வீடியோவில், ஃபோட்டோவில் பார்த்துட்டு அவங்கள நேரில் பார்க்கும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும்ல. அந்த மாதிரி ஒரு சந்தோஷத்துலலாம் போய் நிறைய பேர்கிட்ட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டான்னு கேட்டேன். பட் இவங்க எல்லாரும் சொல்ல முடியாது, சில பேர் ரொம்ப பிகு பண்ண மாதிரி எனக்கு தோணுச்சு. அதாவது தன்னை முழுசாக சந்திரமுகியாக மாறின தருணம்னுன்ற மாதிரி முழுசாக ஒரு செலிப்ரிட்டினே அவங்க நினச்சிக்கிறாங்க அவங்கள. நாங்கள் எல்லாருமே இன்ஸ்டாகிராமில் ஏதோ எங்களுக்கு இஷ்டமாக, எங்களுக்கு ஆசையாக இருக்கிற வீடியோஸை நாங்கள் எடுத்து போடுறோம். அதை பிடிச்சவங்க லைக் பண்ணுறாங்க, அவ்வளோதானே தவிர பெரிய செலிப்ரிட்டி அளவுக்கெல்லாம் யாரும் கிடையாது. இந்த உண்மையை எவ்வளோ சீக்கிரம் எல்லோரும் உணர்ந்துடுறாங்களோ அவ்வளோ நல்லது. பேசிக்காக எல்லாத்துக்கிட்டையும் கொஞ்சம் கூட ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக, கொஞ்சம் கூட கைண்டாக, கொஞ்சம் கூட லவ்விங் அண்ட் அஃபெக்ஷனாக இருந்தாலே உலகம், லைஃப், வேர்ல்டு வில் பி அ பெட்டர் பிளேஸ்னு நான் நினைக்கிறேன். எனிவேஸ், அந்த மாதிரி என்கிட்ட பண்ணவங்க ஐ டோன்ட் மைண்ட். அவங்க அப்படி தானே, அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. பட் நான் எல்லாத்துக்கிட்டையும் போய் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேங்க. எனிவேஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே.